வெல்கம் டு அண்ணா ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம 31 டிசம்பர் 2023 அன்றைய செய்திகளை பார்க்க போகிறோம். முதல் நியூஸாக இங்கே 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல், ஆளுநரிடம் முதல்வர் வலியுறுத்தல் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கா. இதில் ஒரு 10 மசோதாக்கள் ஒப்புதல் தராமல் ஆளுநர் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு ஒப்புதல் தர முதலமைச்சர் போய் சந்திச்சிருக்காங்க. அதுதான் இந்த நியூஸு. மற்றபடி உள்ளே எதுவும் தேவையில்லை. அடுத்ததாக கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் இருக்கா. 393 கோடி ரூபா செலவில் கட்டியிருக்காங்க புதுசாக. சரியா? எங்கன்னா சென்னையை எடுத்த கிளாம்பாக்கத்தில் இப்போது தொடங்கி வச்சுருக்காங்க. இப்போ இது பரப்பளவு எவ்வளோனா 88.52 ஏக்கர் பரப்பளவு இந்த பேருந்து நிலையம். கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. கலைஞர் அவர்கள் கூட சிலையும் உள்ளே இருக்குது. சரியா? அடுத்ததா சந்திரனும் சூரியனும் சரித்திரம் படைத்த இஸ்ரோ அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்களா. இதில் சந்திரயான் 3 பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பார்த்தது தான், இருந்தாலும் எழுதிக்கங்க. சந்திரயான் 3 பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த விண்கலம் LVM-3 ராக்கெட் மூலமாக ஏவுனாங்க. சரியா? LVM-3 ஜூன் 14ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது. சரியா? ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி சந்திரனில் லேண்ட் ஆச்சு. சரியா? செலுத்தப்பட்டது ஜூலை 14. அங்கே தரையில் சந்திரன் தரையில் லேண்ட் ஆனது ஆகஸ்ட் 23. சரியா? அந்த தேதி முக்கியம். அப்போ இந்த எவ்வளோ நாள் இது வேலை செய்யும்? சந்திரயான் 3ல் இருக்க சாதனங்கள் எத்தனை நாள் வேலை செய்யுதுன்னு அப்படின்னா 14 நாள் வேலை செஞ்சிச்சு அப்படின்னு போட்டுருங்க. அடுத்து ஆதித்யா L1 பற்றி இருக்கா. எதற்காக அப்படின்னா சூரியனின் புறவெளியை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஏவப்பட்டது ஆதித்யா L1. சரியா? அப்போது PSLV C-57 ராக்கெட் மூலமாக ஏவுனாங்க ஆதித்யா L1. சரியா? அது லக்ராஞ்சியன் பாயிண்ட் 1ல் நிலைநிறுத்துவாங்க. லக்ராஞ்சியன் பாயிண்ட் அப்படிங்கிறது எதற்காக லக்ராஞ்சியன் பாயிண்ட்டுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிறைய தடவை. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையான ஈர்ப்பு விசை சமமாக இருக்கும் இந்த பாயிண்டில் தான். ஸோ லக்ராஞ்சியன் பாயிண்டில் நிலைநிறுத்துவாங்க ஆதித்யா L1. சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழகத்தின் முதல் வந்தே பாரத் ரயில் இருக்கா. எங்கேருந்து எங்கே வரைக்கும் இயக்குனாங்க அப்படின்னு பார்க்கணும். சென்னையிலேருந்து மைசூர் வரைக்கும் இயக்குனாங்க. தமிழகத்தின் முதல் வந்தே பாரத் ரயிலில் சென்னையிலேருந்து மைசூர் வரைக்கும் இயக்குனாங்க. அது முக்கியம். அடுத்து இயற்கையின் சீற்றம் இருக்கா. அதில் சென்னையில் மிக்ஜம் புயல், தூத்துக்குடி திருநெல்வேலியில் அந்த பருவமழையால், அது கீழே இருக்க சுழற்சியால் அதிகமான மழை பெஞ்சில் அதனால் ஏற்பட்ட வெள்ளம், அதை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிக்ஜம் இருக்கா. இப்போ இதுக்கு முன்னாடி மிக்ஜம் புயலால் இவ்வளோ பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி எப்போ வெள்ளம் அப்படின்னா 2015 சென்னையில். சரியா? அடுத்ததா உச்சநீதிமன்றம் அளித்த முக்கியமான தீர்ப்புகள் இருக்கா. இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா இங்கே 5 நீதிபதிகள் கூட அரசியல் சாசன மறுவு இருக்கா. அப்போ அரசியல் சாசன மறுவு அப்படின்னா 5 பேர் அல்லது 5க்கும் அதிகமான நீதிபதிகள் இருந்தால் அரசியல் சாசன மறுவுன்னு சொல்லுவோம். அது முக்கியமான தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 500,000 ரூபாய் நோட்டு 2016 கவர்மெண்ட் சொன்னிச்சு. 2016 நவம்பர் மாதம் சொன்னிச்சு 500,000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு. அப்போது அதோட முடிவை அரசாங்கம் நீதிமன்றம் சரிதான் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. அது 370 பிரிவு ரத்து பண்ணதையும் சரிதானோ உச்சநீதிமன்றம் 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன மறுவு சொல்லிடுச்சு. சரியா? அப்போ 370 எப்போ ரத்து பண்ணாங்கன்னா 2019 ஆகஸ்ட் மாதம் ரத்து பண்ணாங்க. அடுத்ததாக பழமொழி நான் எழுதியவர் முன்றுரை அரையனார், அது டெய்லி பார்க்கணும். அடுத்ததாக இங்கே திருப்பாவை இருக்கா. திருப்பாவை 30 பாசுரங்கள், நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள். சரியா? திருப்பாவை 30, நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள். அடுத்து இங்கே எல்லோவில் மார்க் பண்ணி, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஆர்டிக்கிள் 164 4 படி சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் 6 மாதங்கள் வரை அமைச்சராக பதவி வகிக்கலாம். சரியா? அப்போது ஒருத்தர் எம்எல்ஏவே இல்லைன்னா அமைச்சராக பதவி ஏற்றுக்கலாம். 6 மாதத்துக்குள்ளே எம்எல்ஏவாக ஆகிடணும் அப்படிங்கிறது தான் விதி. அது எந்த விதி அப்படின்னா 164 4. சரியா? 164 4 ஆர்டிக்கிள் 164 4 அது சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா 6 மாதத்துக்கு
எம்எல்ஏவாக இல்லைனாலும் அவர் அமைச்சராக பதவி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் 164 4. இது கொஞ்சம் முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இங்கே அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார்ன்னு இருக்கா, அது கீழே QR இருக்கா. அப்போ QR கோடு அடிக்கடி பார்ப்போம். QR கோட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதோட அப்டிவேஷன் குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு, அதோட சுருக்கம் தான் QR. சரியா, குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு அதோட சுருக்கம் தான் QR கோடு. அடுத்ததாக விருதுகளை திருப்பி அளித்தார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் இருக்கா. அப்போ வினேஷ் போகட் மல்யுத்தம், அது கொஞ்சம் முக்கியம். பஜ்ரங் புனியாவும் மல்யுத்தம். நிறைய பேர் விருதுகள் திருப்பி கொடுத்துட்டாங்க, அந்த இஷ்யூ போயிட்டுருக்குல்ல, அதுக்காக. அடுத்ததாக ராமர் சிலை பிரதிஷ்டை பற்றி கொடுத்துருக்காங்க. சரி, அது எப்போ பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படின்னா, மூலவர் ராமர் சிலையை ஜனவரி மாதம் 22ஆம் தேதி பிரதிஷ்டை பண்ணுறாங்க. சரியா, ஜனவரி 22. அப்போது இங்கே சர்வதேச விமான நிலையம் இருக்குது, அயோத்தியில் இருக்க ஏர்போர்ட்டோட பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம். சரியா, மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம். அடுத்து உஜ்வாலா ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க. உஜ்வாலா அப்படிங்கிறது 2016ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்ட திட்டம். பெண்களுக்கு இலவச சிலிண்டர் இணைப்பு கொடுக்கக்கூடிய திட்டம். அடுத்து அம்ருத் பாரத் ரயில்வே திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. இது 2023 தொடங்கப்பட்ட திட்டம், அம்ருத் பாரத். சரியா, 2023 தொடங்கினாங்க இந்த திட்டத்தை. அடுத்ததாக காசி தமிழ் சங்கமம் நிறைவுன்னு இருக்கா. அப்போது 2.0 போன வருஷம் நடந்துச்சு, இது 2வது எடிஷன். எங்கே நடந்துச்சுன்னா காசி, அதாவது வாரணாசியில் தான் நடந்துச்சு. சரியா, அடுத்தது ஒலிம்பிக் தகுதி சுற்று ஹாக்கி சவிதா தலைமையில் இந்தியா அப்படின்ட்டுருக்கா. அப்போ சவிதா அப்படின்னா ஹாக்கி அணியோட கேப்டன், ஒலிம்பிக்கு போகிற இந்தியன் ஹாக்கி டீமோட கேப்டன் சவிதா. சரியா, இந்தியன் ஹாக்கி டீமோட கேப்டன் சவிதா. பாரிஸ் ஒலிம்பிக்கில். சரியா, அடுத்த ஒலிம்பிக் பாரிஸ் தான் நடக்க போகுது. அடுத்தது பீலேவோட 1ஆம் ஆண்டு நினைவு தினம் இருக்குது. பீலே வந்து ஃபுட்பால் பிளேயர், பிரேசில், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். சரியா, இப்போ இன்றைய செய்தித்தாள் வாசிப்பு தான் நிறைவடைந்தது. உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.